welcome back to our channel happy varum. Okay, நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நேத்து நம்ம சேனல்ல என்ன டாஸ்க் வெச்சோம் அப்படினு பாத்தீங்கன்னா பிளாங்க் வொர்க் அவுட் வந்து பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு தான் டாஸ்க் வெச்சோம். அதாவது நீங்க ஒன் டைம் பிளாங்க் பண்ணும்போது எவ்வளவு நேரம் ஹோல்ட் பண்றீங்க அந்த டைமிங்ஸ் வந்து கீழ கமெண்ட் பண்ணுங்க அப்படினு சொல்லி இருந்தோம். பாத்தீங்கன்னா நேத்தோட வின்னர் யார் தெரியுமா? அகைன் ராதிகா கே தான். அவங்க வந்து பாத்தீங்கன்னா 5 மினிட்ஸ் வந்து பிளாங்க் ஹோல்ட் பண்ண கவி அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க தான் இன்னையோட வின்னர். செம்ம சூப்பர். அண்ட் இவங்களே ரொம்ப நாளா வந்து நிறைய டாஸ்க்ல வின் பண்ணிட்டு இருக்காங்க. வேற யாருன்னா சீக்கிரம் வந்து இவங்களை பீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. நானும் வந்து உங்களை பீட் பண்ண ட்ரை பண்றேன் கூடிய சீக்கிரம். ஸோ ஆஸ் யூஷுவல் மற்ற எல்லாருமே டெய்லி வின்னர்ஸ் தான். இவங்க வந்து இன்னைக்கு ஸ்பெஷல் வின்னர். மற்றபடி நம்ம எல்லாருமே வின்னர்ஸ் தான். அதனால யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். ஓகே, நம்ம இன்னைக்கு மோட்டிவேஷனல் கோட்ஸ்குள்ள போயிடலாம். இன்னைக்கு மோட்டிவேஷனல் கோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் லைக் யுவர் மணி ஷுட் பி ஒர்க்கிங் ஃபார் யூ. அதாவது ஃபுட்டு வந்து நம்ம கிட்ட இருக்க பணம் மாதிரி, அதுதான் அதுக்கேற்ற மாதிரி அது ஒர்க் பண்ணும். புரியல? எஸ், ஃபுட்டை வந்து பணத்தோட வந்து கம்பேர் பண்றாங்க. அதாவது இப்போ ஒரு 100 ரூபாய் கொடுத்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வேலை செய்வோம். இதுவே 1000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா அதுக்கேற்ற வேலை வந்து செய்வோம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன காசு கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற வேலையை தான் நம்ம கிட்ட வாங்கிப்பாங்க. அண்ட் நம்மளும் அதுக்கேற்ற வேலையை தான் செய்வோம். அதே மாதிரி தான் நம்ம பாடியும். நீங்க என்ன ஃபுட் சாப்பிட்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பாடி வந்து ரியாக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க வந்து ரொம்ப அன்ஹெல்தி ஃபுட்டா சாப்பிட்டுட்டே இருக்கீங்கன்னா அதுதான் உங்க பாடியில வந்து ரியாக்ட் ஆகும். அப்போ உங்க பாடியுமே அன்ஹெல்த்தியா இருக்கும், நிறைய வெயிட் போடும், கொலஸ்ட்ரால் வரும், எல்லாமே வரும். இதுவே நீங்க ஹெல்த்தியா சாப்பிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பாடி ரியாக்ட் ஆகும். ஸோ நம்ம ரொம்ப ஹெல்த்தியா இருப்போம். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஃபுட்டும் மணியும் ஒன்றுன்னு தெரியுது. அதனால உங்க பாடியில எடுத்துக்கிற நீங்க என்ன ஃபுட் எடுக்கிறீங்களோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெயிட் லாஸ்ல. ஸோ நீங்கள் எவ்வளோ வந்து ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்றீங்களோ அவ்வளோ வந்து வெயிட் லாஸ் ஆகும். ப்ளஸ் உங்கள் பாடிக்கும் ரொம்பவே நல்லது. நம்ம பாடி வந்து ஏதோ டஸ்ட்பின் கிடையாது, என்ன வேணாலும் எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டை வந்து பார்த்து அது ஹெல்த்தியாக இருக்கா அப்படிலாம் சொல்லிட்டு ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. ஸோ இன்னிலேருந்து எல்லாருமே ஹெல்த்தி ஃபுட்டை வந்து சாப்பிட ட்ரை பண்ணுங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு மோட்டிவேஷனல் கோடோட மீனிங் அண்ட் இதுதான் மோட்டிவேஷனல் கோட்ஸோ. ஸோ இன்னைக்கு என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே ஃபுட்டு தான். ஃபுட்டில் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் பண்ண போகிறோம். ஏன்னா நேற்று வந்து நம்ம அவுட்டர் பாடி டாஸ்க் கொடுத்துட்டோம். இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னர் பாடி டாஸ்க் தான். ஸோ இன்னைக்கு ஃபுட்டில் வந்து ஒரு சேஞ்சஸ் வந்து கொண்டு வரலாம். நீங்கள் சாப்பிடும் போது எல்லாருக்கும் இது தெரியும், நீங்கள் சாப்பிடும் போது சின்ன பிளேட்டில் வந்து வச்சு சாப்பிடுங்க. ஏன்னா நீங்கள் சின்ன பிளேட்டில் கொஞ்சோண்டு வைக்கும் போது அது ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ நம்மளுக்கு நிறைய சாப்பிட்றோம். வெயிட் லாஸில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து சாப்பிடும் போது ஒரு பயம் இருக்கும். எனக்குலாம் ரொம்பவே பயமாக இருக்கும், இதை சாப்பிட்டா வெயிட் போட்டுருவோமோ, 100 கிராம்ஸ் ஏறிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் நீங்களும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி சின்ன பிளேட்டில் வச்சு சாப்பிடுங்க. எந்த எக்ஸ்கியூஸும் கொடுக்காதீங்க. நீங்கள் சாப்பிட்டா அந்த பிளேட்டில் தான் சாப்பிடுவேன் அப்படின்ற அளவுக்கு மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. ஸோ சின்ன பிளேட்டில் வச்சு சாப்பிடுங்க. அதனால நீங்கள் கொஞ்சமாக சாப்பிட்டாலுமே நிறைய சாப்பிட்ட வந்து ஃபீல் இருக்கும். ஸோ உங்கள் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓகே நம்ம நிறையவே சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியர்லையாச்சும் நீங்கள் சாப்பிட்றத வந்து கண்ட்ரோல் பண்ணிப்பீங்க. இது ஒரு டாஸ்க். அண்ட் இன்னொரு டாஸ்க்கும் இருக்கு. அப்படி சின்ன பிளேட்ல வச்சு சாப்பிட்ற ஃபுட்டையே நீங்க 5 மீல் எ டே அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு சாப்பிடுங்க. அதாவது 5 வாட்டி ஒரு நாள்ல சாப்பிடணும், அதுவும் ஹெவியா சாப்பிடணும்னு அர்த்தம் கிடையாது. அப்படி எதனா சாப்பிட போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க நார்மலா இல்ல 3 to 4 இட்லி சாப்பிட்றீங்க மார்னிங் அப்படின்னா அதையே 2 இட்லியா வந்து பிரிச்சு ஸ்மால் போர்ஷன்ஸா வந்து சாப்பிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 8 o'clock வந்து 2 இட்லி, அப்புறம் 11 o'clock வந்து 2 இட்லி அப்படின்னு சொல்லிட்டு சின்ன போர்ஷனா 5 டைம்ஸ் வந்து ஒரு நாள்ல சாப்பிடுங்க. ஸோ அப்படி சாப்பிடும் போது என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ரொம்ப நாளாக கேட்குறீங்களா, அந்த கிரேவிங்ஸ் வந்து உங்களுக்கு வரவே வராது. ஏன்னா கொஞ்சம் கேப்லேயே நீங்கள் ஏதோ வந்து இன்டேக் பண்ணுறீங்க. ஸோ கிரேவிங்ஸ் வந்து கண்டிப்பாக வராது. அண்ட் செகண்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி நீங்கள் சாப்பிடும் போது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். ஸோ கேலரிஸும் நீங்கள் கம்மியாக எடுத்துப்பீங்க, எடுத்த கேலரிஸையும் டக்குன்னு ஈஸியாக வந்து டைஜஸ்ட் பண்ணிடுவீங்க. ஸோ இப்படி நீங்கள் சின்ன போர்ஷனாக சாப்பிடும் போது ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு டாஸ்க். ஸோ பார்ப்போம். நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் என்னால் வின்னர் சூஸ் பண்ண முடியும். நான் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கும் வின்னர் சூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி இப்படி தான் இருக்கேன்னு கண்டிப்பாக சொல்லுவீங்க. ஏன்னா நீங்கள் எல்லாருமே ஒரு செம்ம ஃபார்மில் தான் இருக்கீங்க வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு. எனிவேஸ் எல்லாத்தையும் விடுங்க. நம்மளோட டைலாக் என்ன?
ஸ்லிம் ஆகிறோம், சீன் போடுறோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். வாழ்க வளமுடன்.